போன எபிசோட்ல விநாயகரும் முருகனும் மகா காளிக்கிட்ட ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களை உணர்ந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போன எபிசோட்ல பார்த்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். வழக்கத்தை விட அதிகமான ஆக்ரோஷத்தோட மல்லன் மணியோட ஆட்களை எல்லாருமே அழிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நாராயணன் சொல்லாரு, அவங்களை அழிக்க இவங்களோட கோபம் அதிகமாகும், அதோட மல்லன் மணியோட யாகத்தினால இன்னும் கோபம் அதிகமாயிட்டே தான் போகும் அப்படிங்கிறாரு. இதோட விளைவும் நல்ல விதமா இருக்காது அப்படின்னு வருத்தப்படுறாரு. சிவன் இது எல்லாத்தையும் கவலையோட கேட்டுட்டு இருந்தாலும் மகா காளி அவளோட இலக்கு அடைஞ்சிட்டா அப்படின்னா எல்லா சங்கடங்களும் மறைஞ்சிரும் அப்படிங்கிறாரு. மல்லன் மணியோட ஆட்கள் எல்லாத்தையுமே ஆக்ரோஷமா அழிச்சிட்டு அங்க மலைக்குச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிற ஜனங்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு கோவத்துல அவங்க கத்தவும் அந்த மக்களும் சேனனுக்கு வந்துடுறாங்க. தான் எங்க இருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு உடனடியாக அங்கிருந்து போயிடுறாங்க. முருகன் கேட்கிறாரு, ஏன் தாயார் என்ன கோவம் குறையாம இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம பார்த்தா தாயார் கண்டிப்பா அமைதியாயிருவாங்க அப்படின்னு விநாயகர் சொல்றாரு. ஆனா நாராயணரோ இவங்க ரெண்டு பேரால கூட அவங்களோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது, இதுதான் நீங்க சொன்னதோட முடிவா அப்படின்றாரு. இல்ல இது முடிவு கிடையாது, மகா காளியோட பரீட்சைக்கான ஆரம்பம் அப்படின்னு சிவன் சொல்றாரு. விநாயகரும் முருகனும் அவங்க போற பாதையில இடையில போய் நிக்கிறாங்க. காளி அவங்கள பார்த்தோம் ஆயுதத்தை தூக்கவும் அவங்க ரெண்டு பேரும் நகர்ந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நாராயணரும் சிவனும் வருத்தத்தோட பாத்துட்டு இருக்காங்க. காளியோ தொடர்ந்து கோவத்தோட போயிட்டு இருக்காங்க. அங்க மல்லன் ரொம்ப வம்படியா மணியை கூட்டு வந்தா இல்லையா, அந்த கோவத்துல மணி எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். நான் துர்பாகியசாலி ஆயிட்டேன், தாயரனால பார்க்க முடியல அப்படின்னு கோவப்பட்டு இருக்கான். கோவத்தோட மல்லன் கிட்ட போய் ஏன் அவங்கள பார்க்க விடாம தடுத்து கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சத்தம் போடுறான். நான் சொல்றது கேளு அப்படின்னாலும் உடனே அவங்கள தரிசனம் பண்ணி ஆகணும் அப்படின்றான். இன்னைக்கு கண்டிப்பா அவங்கள பாத்துருவேன், இத்தனை வருஷம் நம்ம பண்ண தவத்தோட பலனா அவங்க இங்கே நம்மளை தேடி வந்துருவாங்க. இந்த அக்னியை பாரு எப்போ இல்லாத அளவுக்கு ரொம்ப குழந்தை விட்டு அதிகமா எரியுது இல்லையா, இப்ப அவங்க கோவத்தோட இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம பழி கொடுக்க நினைச்சனால அவங்க கோவமாயிட்டாங்க. இப்போ இங்கேயும் நம்ம பழி கொடுக்க முயற்சி பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த எந்திரத்துல அவங்க சிறை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடுங்க, தாயார் இன்னைக்கு இங்க வர போறாங்க, அப்புறம் நம்ம கூட நிரந்தரமா இருந்துருவாங்க அப்படின்னதும் மணி ரொம்ப சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதை விட அங்க பழி கொடுத்து யாத்துல எதை போட்டுட்டு இருக்கான். நேரம் வந்துருச்சு, மகாகாளி இங்க வரதுக்கான நேரமும் வந்துருச்சு, கொண்டாட்டத்துக்கான நேரமும் வந்துருச்சு, என்னோட சகோதரோட ஆசை நிறைவேற போகுது. மகாகாளி நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சமே நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதனால யாரும் நம்மளை எதிர்க்க முடியாது. இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்தது நம்ம அன்னைக்கு மகாகாளிக்கு படைச்சோம் இல்லையா, அந்த படையல் தான் அப்படின்னு சொல்லவும் மணி ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு படையல் கொடுத்தா இல்லையா, அதை யோசிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.